அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இனிமேல் கோயில் வழிபாடு தாந்திரிய பரிகாரம் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட அப்டேட் ஆகிட்டுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பொங்கல் தினத்தில் எந்த நேரம் பொங்கல் வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போனாங்க. முதல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரை நல்ல நேரங்க. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை நல்ல நேரம் இருக்குதுங்க. இந்த 2 நேரத்தில் நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடியே காலையில் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி 5 மணிலேருந்து நீங்கள் பொங்கல் வச்சு 6 மணிக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு நல்ல நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த நேரம் நல்ல நேரமாகவே அமையும். நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நான் நல்ல நேரம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பொங்கல் வச்சுக்கலாம். இல்லைன்னா மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பொங்கல் வைக்கலாம். இந்த பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம சூரிய பகவானுக்காக, அதாவது தை மாதம் அறுவடையாகி வரப்பட்ட அந்த புது அரிசி நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நம்ம பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் காலையில் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த இப்போ பொதுவாகவே பொங்கல் பானைங்கிறது மண் பானையில் பொங்கலிடுறது ரொம்ப சிறப்புங்க. பொதுவாக அந்த மண் பானையில் பொங்கலிடுறது முன்னாடிலாம் கிராமத்துலலாம் மண் பானை தான் பொங்கலிடுவாங்க. இப்போ நமக்கு என்ன பானை இருக்கோ அந்த பானையை எடுத்துக்கிட்டு அந்த பானையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு அதை ஒரு இது மாதிரி அந்த பானையுடைய வாயை சுற்றி கட்டிட்டு, அதுக்கப்புறம் பானையில் ஒரு கிளாஸ் பால் விடுங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணியில் லாஸ்ட் அரிசி கழுவும்ல அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் அது அதுக்குள்ளேயும் கொஞ்ச நேரத்தில் அது அப்படி பொங்கி வருங்க. பால் பொங்கி வரும். பால் மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை போட்டு, அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு, எப்போதும் போல் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு, தேங்காய் துருவி போடுறவங்க தேங்காய் துருவி போடலாம். தேங்காய் துருவி போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவி போட வேண்டாம். அப்புறம் நல்லா சர்க்கரை பொங்கல் மாதிரி வந்ததுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து போடணும். நீங்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கணும்னா இப்படி வைக்கலாம். வெண்பொங்கல் வைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கிறதாங்க ரொம்ப இந்த பால் ஒவ்வொரு திசையிலையும் பொங்கும். அதாவது வடக்கு நோக்கி பொங்கினால் நல்ல ஒரு பணவரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. தெற்கு திசையில் பொங்கினால் செலவுகள் உண்டாகும். கிழக்கு திசையில் பொங்கினால் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். மேற்கு திசையில் பொங்கினால் மகிழ்ச்சி உண்டாகும். எந்த திசையில் பொங்குதோ அதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு எப்போதுமே நல்ல மாதிரி பொங்கட்டும்னு நம்ம நினச்சிட்டு மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு, அதாவது சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு அதாவது பொங்கல் வச்சு இறக்கினதுக்கப்புறம் பொதுவாக நிறைய காய்கறி, அதாவது நம்ம நிலத்தில் விளையிற காய்கறி எல்லாம் கூட நம்ம இந்த பொங்கலுக்கு நம்ம படைச்சிருப்போம். அந்த சமயத்தில் அந்த காய்கறிகளுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரும்பு வச்சுக்கோங்க. முக்கியமாக அதில் பொங்கல் பால் பொங்கி வர வேலையில் நமக்கு பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு மனசார நம்ம படையல் வச்சு அவரை மனசார வழிபடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொங்கலை பொங்கலில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சு நம்ம சூரிய பகவான் நன்றி தெரிவிக்கிற மாதிரி நம்ம மொட்டை மாடியில் கொண்டு வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாமி படத்தை முன்ன வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த பொங்கல் இருக்க அந்த மஞ்சள் கிழங்குன்னு கட்டியிருப்போம்ல பொங்கல் பானையில், அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பெண்கள் பூசியும் குளிச்சிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மஞ்சளில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு இங்கே அந்த மஞ்சளை நெற்றிலையும் வச்சுக்கலாம். அது அந்த பொங்கலை பொறுத்த மட்டுக்கும் தலைவாழை இலை போட்டு மத்தியானம் அந்த காய்கறியெல்லாம் இருக்கும்ல, எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் வச்சு மத்தியானம் சாப்பிடுவாங்க. இது வெளியில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறவங்க அப்படி வைக்கலாம். இல்லை நான் வீட்டுக்குள்ளே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கேஸ் அடுப்பில் இதே மாதிரி பாத்திரத்தை சில்வர் பாத்திரம்னாலும் சரி, பித்தளை பாத்திரம் வச்சு பொங்கல் வச்சு பூஜை முறியில் இருக்க படங்களுக்கு எல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சந்தனம்லாம் வச்சுட்டு மணமுள்ள பூக்களை வாங்கி போட்டுட்டு அதுக்கு அங்கே
ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வந்து இந்த சர்க்கரை பொங்கலை வச்சு நெய்வேத்தியமாக படைச்சி தூப தீபம்லாம் காணிச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் பொங்கல் வழிபாடை கொண்டாடலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்தபடி நீங்கள் வழிபாடு கொண்டாடிக்கோங்க. நமக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி வழிபாடு கொண்டாடணுங்க. எந்த ஒரு பண்டிகையும் நம்ம விடாமல் அதை தொடர்ந்து அந்த வழிபாடை கொண்டாட நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே பொங்கல் பண்டிகை கொண்டாடி ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்கள் எல்லாருக்காகவும் இறைவனிடம் வேண்டிக்கிடுறேங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே பிரகாசிக்கும் சூரியனைப் போலவும் இனித்திடும் கரும்பைப் போலவும் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையட்டும் சொல்லி இன்னொரு முறை உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.